நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பாக்யராஜ் சார்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி மீட் பண்ணும்போது ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. பட் அப்புறமா அப்பா சொன்னார் மீட் பண்ணிட்டோம் போதும், இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ 2 months அப்புறமா திருப்பி அந்த ஆஃபர் எங்களுக்கு வரும்போது அப்போ தான் அப்பா சொன்னார், மேபி இட்ஸ் யுவர் டெஸ்டினி, ஸோ மேபி நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு படம் என்ன இருக்குது, பட் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ ஒழுங்காக படிக்கணும், ஸோ ரெண்டுமே நீ பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படி தான் என் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அப்படியே பேக் டு இந்த படம். இந்த படத்தில் நீங்கள் எஸ் ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் வந்தது. ஜேஎஸ்கே சார் கூட வந்து ஒரு படம் நான் பண்ண வேண்டியது, ரம்மின்னு ஒரு படம் நான் பண்ண வேண்டியது. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் படத்தில் நான் பண்ண வேண்டியது. பட் அப்போ வந்து டேட்ஸ் இஷ்யூனால கொடுத்த அட்வான்ஸை திருப்பி ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நான் தெலுங்கு படத்திலோட டேட்ஸ் அது கொடுக்க முடியலனால, ஸோ அதுக்காக நான் பண்ண முடியல. அண்ட் துர்கா மாதிரி நிறைய பேர் வந்து சொசைட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு பாடமாக இருக்கும். துர்கா மாதிரியும் இருக்கலாம், அவங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணும் அப்படின்றது வந்து எனக்கு. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹீரோயின் வந்து ஒரு போல்ட் சீன் பண்ணும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் பண்ணுவாங்க. அது சும்மா வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கோ இல்லை ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காகவோ யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் அது வரும்.